வணக்கம் நண்பர்களே, வாங்க உங்களுக்கு வந்து சட்டுன்னு ஒரு சிக்கன் தொக்கு செய்யணும் அப்படின்னா இது செய்யலாம். இது வந்து சப்பாத்தி, புரோட்டா, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஒரு காம்பினேஷனாக இந்த சிக்கன் பிரட்டல் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப எல்லாம் அதுக்கு மசாலா தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை வச்சுட்டு நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் வந்து நம்ம வந்து கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் கல்பாசி, ஏலக்காய், இது ரெண்டு மட்டும் நான் போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போடும்போது வாசம் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம கருவேப்பிலையும் தாளிச்சிக்கிறலாம். தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் செய்யலாம், சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ போல் நான் எடுத்து உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன், 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா அதை வதக்கி விட்டுறணும். வதங்கும் போதே பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு நல்லா சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தான் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பார்த்திங்கனாலே தெரியும் வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா அந்த கொச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா வாசனை வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு வந்து அதில் இறங்கும். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 2 பழுத்த தக்காளி, மீடியமான தக்காளி. இதுக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் தக்காளி கொலைய வதங்கின பிறகு தான் நம்ம வந்து சிக்கனை வந்து சேர்க்க போகிறோம். சிக்கனை வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எந்த நான்வெஜ்ஜுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா நல்லது. இப்போ அப்படியே சிக்கனை வந்து நான் சேர்த்துக்கலாம். கடையிலேயே நமக்கு வந்து இந்த சைஸில் வேணும் அப்படின்னா அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இப்போ இன்றைக்கி வந்து அப்படி தான் சேர்த்துருக்கேன். அப்படியே வந்து 1 கிலோ சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா முதல்ல பிரட்டி விட்டுறணும். சிக்கன் வந்து அப்படியே சூடாகும்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா வெந்து வர்ற மாதிரி வரும். அந்த மாதிரி வந்து வெந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கிறணும். நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். மசாலா நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவே தான், வெளியில் வேறு எந்த மசாலா இதில் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இப்போ அந்த வெங்காயத்தோட சாறு, தக்காளியில் உள்ள ஜூஸு எல்லாமே நம்ம சிக்கனில் இறங்குற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னால் அந்த எரிப்பு இருக்காது. அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா 1/4 ஸ்பூன் கிட்ட தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா எப்போயும் ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாயிரும். அதனால் அந்த பொடி மட்டும் நம்ம பார்த்து சேர்த்துக்கிறணும். ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து இந்த மசாலாவில் பிரட்டி வதக்கி விட்றணும். நல்லா பிரட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு தான் அடுத்து நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தண்ணியே சேர்க்க போகிறோம். முதலே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மசாலாவை வந்து பிரட்ட முடியாது, அங்கங்கே திட்டாக நின்றுக்கிறோம். அதனால் நல்லா அடியிலேருந்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ சிக்கனில் அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இதுக்கு முதலே சேர்க்குற அளவு தான், திருப்பி வந்து இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்புறம் வந்து சிக்கன் வந்து வெந்து வர ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்புறம் சிக்கன் வந்து வெறப்பாயிரும், ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கும். நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா முதலே நம்ம என்ன தண்ணி சேர்க்குறோமோ அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்கணும், சுடு தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து இது மூங்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கிற போகிறோம். இது வந்து தண்ணி எனக்கு வந்து சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். சிக்கன் மூங்குற அளவுக்கு வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். அதனால் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டு போட்டால் அப்படின்னா தான் சிக்கன் வந்து இன்னும் டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தான். இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்றியிருக்கேன். நல்லா வந்து நைஸாக அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம், திரியாக அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிரட்டி விட போகிறோம். இதுக்கு தேங்காயெலாம் நம்ம அரைச்சி ஊற்றலை, ஒன்லி இந்த வெங்காய பேஸ்ட்டு மட்டும்தான். அப்போ தான் அந்த வந்து கிரேவி பதத்துக்கு வரும். டேஸ்ட்டு சாதத்திலோட பிரட்டி சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணாதவங்க.
வேறு தண்ணியே ஊற்றிடக்கூடாது. அந்த மிக்ஸியை அலசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த கிரேவி பார்த்துக்கு வராது, குழம்பாயிரும். அதனால் இந்த இதே இதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வற்றி வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் வந்த பிறகு தான் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு மிளகுத்தூள் போட்டோன்னா கலரே வேறு மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் வச்ச சிக்கன் பெரட்டல். மிளகுத்தூள் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கிண்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிறலாம். நான் அப்படியே வந்து பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி இதுதான் சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் வச்ச சிக்கன் பெரட்டல். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? சூப்பரான சிக்கன் பெரட்டல் ரெடி. எப்படி சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ.